அண்மைச் செய்தி. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் கடும் வாகன நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் கடுமையான வாகன நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகைக்காக தொடர்ந்து விடுமுறை இருந்த நிலையில் ஊருக்கு சென்றிருந்த மக்கள் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பியுள்ளனர். இதனால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து பல்வேறு தென் மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் சென்றிருந்தனர். இந்த விடுமுறை காலம் முடிந்த பிறகு தற்போது சென்னையை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிங்கபெருமாள் கோவில் அருகே 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதனால் சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்து ஆமை வேகத்தில் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம்னி பேருந்துகள், அதே போல சொந்த ஊர்களுக்கு சென்ற கார்களில் திரும்பக்கூடிய மக்கள் சென்னைக்கு வருவதற்கு மிகவும் தாமதமாக இருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அரசு பேருந்துகளில் சென்றிருக்கிற பொதுமக்கள் சென்னைக்கு வரும் நிலையில கிளாம்பாக்கம் பகுதியில அனைவரும் இறங்கி சென்னைக்குள் உள்ளே வருவதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழக பஸ்கள் குறைவாக இருப்பதால் சென்னைக்கு உள்ளே வரக்கூடிய மக்கள் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையங்களில் தாம்பரம் ரயில் நிலையத்துல மிகுந்த கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மின்சார ரயிலுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தாம்பரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிப்பதால பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மக்கள், அதே போல அரசு ஊழியர்கள் அனைவரும் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையின் முறையாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தாததால் ஆங்காங்கே பேருந்துகள் நிற்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிகாலையில் வந்தாலும் தற்போது வரை சென்னைக்குள் நுழைய முடியாமல் மக்கள் சிக்கி தவித்து வருகிறார்கள். அதே போல தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பேருந்துகள் உரிய அளவில் இயக்கப்படாததால் மின்சார ரயில்களில் செல்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறதுனால மின்சார ரயிலும் குறைவான அளவில் இருக்கிறதுனால அங்கங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இடித்து அது கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்று மதியம் வரை இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி சாலை மட்டும் இல்லாம அதே போல காஞ்சிபுரம் உள்வட்டார சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லயும் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால வாகனங்கள் உரிய நேரத்தில் சென்னைக்குள் வர முடியாத அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், தனியார் நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் சென்னைக்கு வர முடியாத அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி சாலை, பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆமை வேகத்துல பேருந்துகள் இயக்கி வர்றதுனால பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தங்களது சொந்த ஊருக்கு சென்றிருந்த மக்கள் தற்போது வர தொடங்கி இருந்தாலும் சென்னைக்கு வர முடியாத அவலம் ஏற்பட்டிருக்கிறது. ஜனனி, ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.